இந்த பதிவு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான பதிவா நிறைய விஷயங்களை உள்ளடக்கினதா இருக்க போகுது. ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். 2025 பிறந்துருச்சு, இன்னொரு பக்கம் தை மாதமும் பிறந்துருச்சு. இன்னும் வழி மட்டும் பிறக்கலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான பதில் இந்த பதிவில் காத்துட்ருக்கு. ஏன்னா இந்த 2025ல் 3 கிரக பயிற்சிகள் நடக்குது. அதுலேயும் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகங்கள். சனி, குரு, ராகு, கேது. இதில் குருவை மையகப்படுத்தி மற்ற சனியுமே அது என்ன பண்ணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களையும் சொல்லி நான் உங்களுக்கான பலன்கள் தரப்போகிறேன். இதை பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தைரியமாக முன்னெடுத்து செய்யலாம், இப்போ உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்கிற தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். யாருக்கெல்லாம் ராஜயோகங்கள் கிடைக்க போகுது, யாரெல்லாம் எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற தகவல்களும் உங்களுக்கு தெரிய வரப்போகுது. இப்போ இதில் உங்களுக்கு புரியாத ஒரு விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நமக்கு பிரச்சனை வருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க சார், அந்த பிரச்சனையிலேருந்து எங்களை எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? அதற்கான பதில் இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்ல போகிறேன். அதனால் பகுதியை முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கான ஒரு சில இலவச எண்கணித பொது பலன்களும் நான் தருவதாக இருக்கேன். அதுக்கான விஷயங்களும் இந்த பகுதியின் இறுதியில் வருது. கவனமாக பார்த்து பயன்பெறுங்க. இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். மே 15 தொடங்கி உங்களுக்கு குரு ரிஷபத்திலிருந்து மிதனத்திற்கு நகர்ந்து 6ஆம் வீட்டில் குரு அமர்கிறார். அப்போ 6ஆம் வீட்டில் அமரக்கூடிய குரு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகங்களை உண்டு பண்ணுவார் அப்படின்னு கேட்டால், அது வேலை, கடன், ரோகம் இது எல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு இடமாகவே இருந்தாலும் அது எல்லாத்தையும் குரு கிளியர் தான் பண்ணுவார், அதிகப்படுத்த மாட்டார். ஏன்னா குரு அடிப்படையிலேயே ஒரு சுபகிரகம், முழு சுபர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? முழுமையான சுபமான பலன்களை தரக்கூடியவரே குரு. அவர் கெடுதல் அப்படிங்கிறத பண்ண மாட்டார், நல்லதையே செய்து வைப்பார். அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய இந்த 6ஆம் வீட்டிற்கு வரும் பொழுது கடன் சிக்கல்களை தீர்த்து வைப்பார். கடன் வாங்கி கடன் அடைக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது, அது இப்போ நடக்கும். ஒரு இடத்துல 10 வட்டிக்கு நீங்கள் கடன் வாங்கிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, அல்லது கந்து வட்டிக்கு வாங்கிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் பேங்க் லோன் கிடைக்குது. இருக்கிறதுலையே நேம் சேக் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியான, மிக கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு ஹெல்ப் கிடச்சி பெரிய ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும். நாட்பட்ட நோய்க்கு மருந்து அல்லது மிக சரியான மருத்துவர் உங்களுக்கு கிடைப்பார். அதன் மூலமாக நோயை நீங்கள் கட்டுக்குள் கொண்டு வருவீங்க. இது மாதிரியான விஷயங்களெல்லாம் குரு ஏற்படுத்துவார். இதில் பெரிய ரிலீஃப் என்ன தெரியுங்களா? சனி தான். இப்போ என்ன குரு பயிற்சி பார்த்துட்டு இருக்கும்போது சனியை பற்றி சொல்கிறீங்களே சார் அப்படின்னீங்கன்னா, நான் அதனால தான் நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே சொன்னேன். மிகப்பெரிய கிரக பயிற்சிகள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் பொழுது அதில் மிக முக்கியமான சனிங்கிற கிரகத்தினுடைய பயிற்சியின் அடிப்படையிலையும் நம்ம பலன்கள் பார்க்கணுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ இந்த சனி அப்படிங்கிறவர் உங்களுக்கு 7.5 சனி விட்டு விலகிறார். எப்போ? மார்ச் கடைசியில். இப்போ எல்லாருமே என்ன சொல்லி வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள், வழி வழியாக நம்ம எத்தனையோ லைஃப் சைக்கிள்ஸை பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். நாடாறு மாதம் காடாறு மாதம்லாம் பார்த்து நம்ம முன்னோர்கள் அனுபவத்தின் பேரில் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, சனி போகும்போது நல்லது செய்து வைப்பார். அது நிச்சயம் நடக்குங்க. உங்களுக்கு விட்டு சனி இவ்வளோ நாள் நிறையா அவஸ்தைப்பட்டிருப்பீங்க, கஷ்டங்களை கொடுத்துருப்பார் தான், இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அவர் விட்டு போகும்போது நிச்சயம் உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டார். ஏதேனும் ஒரு ரூபத்தில் உங்களுக்கான மிக சரியான பாதையை உருவாக்கி தந்து விட்டே போவார். அது உங்களுடைய ஸ்டேட்டஸை உயர்த்தக்கூடியதாக இருக்கும். அடுத்த நிலைக்கு நீங்கள் உயரக்கூடிய ஒரு இடத்திற்கு போவீங்க. உங்களுடைய சிக்கல்கள் தீரும். முக்கியமாக பணப்பிரச்சனை அப்படிங்கிறது தீரும். செலவுகள் அப்படிங்கிறது கட்டுக்குள் வரும். ஆரோக்கிய கேடுகள் அப்படிங்கிறது நீங்கும். வீட்டில் உங்களுடைய பிள்ளைகள் கேட்கக்கூடிய ஒரு நல்ல படிப்பையோ அல்லது நல்ல வாழ்க்கையோ அமைத்து தருவதற்கான ஒரு கேப்பபிளான பர்சனாக உங்களை இந்த காலகட்டம் உருவாக்க போகுது. அடுத்து வரக்கூடிய ஒரு வருடம் உங்களுடைய உழைப்பை மட்டும் நீங்கள் தரணும். அதுக்கு மட்டும் தயவு செய்து குறை வைக்காதீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல பலன்களை அறுவடை செய்யக்கூடிய மிக அற்புதமான காலகட்டத்துக்குள்ளார தான் நீங்கள் அடி எடுத்து வைக்கிறீங்க. ஏன்னா குரு ஒரு பக்கம்
6ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தாலுமே இன்னொரு பக்கம் வந்து சனி வந்து கொடுக்கக்கூடிய இடத்திற்கு வராரு. சனி கொடுத்தால் எவர் தடுப்பர்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி சனி கொடுக்கும்போது அதுக்கு குறுக்க நின்று தடை போடுறதுக்கு யாராலையுமே முடியாது. எந்த கிரகத்தினாலையுமே முடியாது. அடிக்கிற கை தான் அணைக்குங்கிற மாதிரி எந்த விஷயங்கள் உங்களை போட்டு படுத்தி எடுத்துச்சோ, இத்தனைக்கும் அவர் உங்களுடைய ராசி அதிபதியே சனி தான். ஆனால் அவர் எல்லாருக்கும் ஒரே விதமான நீதியை தரக்கூடியவர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிரகம் இப்போ உங்களுக்கு வந்து கெடுதலான ஒரு ஸ்தானத்திலேருந்து விட்டு விலகுதுங்கும்போது நிறைய நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். இந்த காலத்தை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய நிலையை உயர்த்தி கொள்ளுங்கள். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தது உங்களுக்கான கிரகங்கள் ரீதியான பயிற்சி பலன்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? இப்போ இதில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது, ஏன்னா கெடுதலான ஒரு காலகட்டத்தை விட்டு நிறைய பேர் வெளியிலையும் வருவாங்க. ஒரு சில பேர் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ளாரையும் போவீங்க. இதில் எல்லா காலத்துலேயுமே பயிற்சி காலங்கள் மட்டும் இல்லாமல் எல்லா காலத்துலேயுமே எனக்கு நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? இன்னும் சொல்லப்போனால் இது நாள் வரைக்கும் எனக்கு நல்லது நடக்கும்னு சொல்லியிருந்தா கூட நடக்க மாட்டேங்குது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பரிகாரம், உங்கள் வாழ்நாள் முழுமைக்கும் நீங்கள் நல்லதையே நாடி சென்று அதற்கான நல்ல விஷயங்களை பெறணும்னா உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா கிரகங்கள் எப்படி வந்து அதனுடைய வேலையை செய்து கொண்டிருக்குதோ, இப்போ நம்ம ஒரு கிரக பயிற்சி சரியில்லைன்னா கிரகத்தை பிடிச்சி நிறுத்தி வைக்க முடியாது. சுத்தாத, எனக்கு கெடுபலன் தராத, அது வேலையை அது பார்த்துட்டு தான் இருக்கும். பட் அதை தாண்டி எப்படி வெற்றி கொள்வது அப்படிங்கிறது தான், மதி இருந்தால் விதியையும் வெல்லலாம்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்தாங்க. அந்த மதிங்கிறது வந்து இந்த இடத்துல எண்கணித ரீதியாக நம்ம அப்ளை பண்ண போகிறோம். உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும்போது உங்களுக்கான இலவச பொது பலன்களாக அந்த பெயர் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்களை சொல்லுவேன். இதில் யாராச்சும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, உங்கள் வியாபாரம் சரியாக போகலைன்னா அந்த வியாபார பெயரையுமே குறிப்பிட்டு அனுப்பலாம். யாராச்சும் பிறந்த குழந்தைக்கு பேர் வைத்திருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு பேர் சரியாக அமைஞ்சிருக்காங்கிறத செக் பண்ணிக்கினாலும் குழந்தையுடைய பிறந்த தேதியோடு அந்த பெயரை எனக்கு அனுப்பி வைக்கலாம். உங்களுக்கான இலவச பொது பலன்கள் 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைப்பேன். அந்த பொது பலன்களை என்ன இருக்குங்கிறதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு மனிதனுக்கு பெயர் சரியாக அமைந்தால் அவனுடைய தலையெழுத்தே மாறும், தலைவிதியே மாறும். அதற்கு உதாரணம் என்னுடைய ஆல்ரெடி என் மூலமாக பலன் பெற்ற ஏராளமான கிளையண்ட்ஸோடைய ஃபீட்பேக்ஸ் தான். ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்ப தான் போகிறேன். அதை பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு புரியும், இதில் இவ்வளோ பெரிய சக்தி இருக்கா, இவ்வளோ பெரிய பலன்கள் இருக்கா அப்படிங்கிறது. ஸோ யாருக்கெல்லாம் இந்த கிரகப்பயிற்சி காலங்கள் சரியில்லாமல் இருக்கோ, அல்லது நல்லது நடக்கும்னு சொல்லி நல்லது நடக்கலையோ, நீங்கள்லாம் கவலையப்பட வேண்டாம். உங்களுடைய பெயரை சரியாக அமைத்து கொள்ளும் பொழுது அது நல்லபடியாகவே மாறும். அப்போ பெயர் சரியாக ஏற்கனவே அமைந்திருந்தவர்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். அதை பற்றியுமே நான் உங்களுக்கு இலவச புகைப்படங்களை அனுப்பிடுவேன். அப்படி அமையாதவர்களுக்கு என்ன பண்ணணுங்கிறத என்னுடைய அந்த பொது பலன்களுடைய இறுதியில் என்னுடைய கன்சல்டேஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் அனுப்புவேன். அது நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த கன்சல்டேஷனை அதன் பிறகு நீங்கள் பெய்டு கன்சல்டேஷனாக எடுத்துக்கலாம். அது வரைக்குமான பொது பலன்கள் நான் உங்களுக்கு இலவசமாக அனுப்பி வைப்பேன். பார்த்து பயன்பெறுங்கள். இந்த 2025 இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை தந்திருக்குன்னே சொல்லுவோம். ஏன்னா இதே செகண்டு நீங்கள் வேறு யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருந்திருக்கலாம், அல்லது வேறு நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருந்திருக்கலாம். இப்போ இது உங்களுக்கு கனெக்ட் ஆகுதுன்னு சொன்னாலே இந்த பிரபஞ்சம், நீங்கள் வணங்கும் இறைவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தராரு. இனிமேல் உங்கள் லைஃப்பில் நீங்கள் படிப்படியாக முன்னேறணுங்கிற ஒரு வாய்ப்பை தராருன்னு நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நான் கேட்ட அந்த தகவல்கள்லாம் அனுப்பிச்சி விடுங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. 3 நாட்களுக்குள்ளார என்னுடைய பதிலை நீங்கள் பெறலாம். முதலில் வரும் 100 நபர்களுக்கு மட்டுமே என்னால் அனுப்ப முடியும், கால நேரம் கருதி. அதனால் சீக்கிரமாக அனுப்பிச்சி விடுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம்.